அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, பிடிக்கல, they were தெரியும். against it. Because அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாம நான் எதுவும் செஞ்சது கிடையாது. I know it is going to hurt them a lot. ஏதோ விதி நினைக்கிறேன். It's written in my life that இப்படிதான் கல்யாணம் நடக்கும், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி. அந்த குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து வந்து அம்மா வந்து பார்க்கல. ஆமா, அவங்க பார்க்கலன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பட் இவ்வளோ சீரியஸா போகும்னு நான் நினைக்கல. அப்போ I thought maybe they will forgive me. பட் they didn't and it took so many years. சூரியவம்சம்ல இருந்து தெரியும் எனக்கு. சூரியவம்சம்ல அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். மெல்லமா அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நீ வருவாயினால நான் வந்து ஹீரோயினா ஒர்க் பண்ணேன். நீ வருவாயினால அவர் இருந்த வசனங்கள்ல தான் போய் மயங்கினேன். எவ்வளோ மனசுக்குள்ள காதல் இருந்தா தானே இவ்வளோ எழுத முடியும். என்ன பயங்கரமா அது வந்து ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறது. யார் லவ் சொன்னது ஃபர்ஸ்ட்? அவர்தான். அம்மா இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த வளர்ச்சி அடையவே முடியாது. She was a pillar of strength. ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இல்லையா? இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். தேவயானி பிறந்த இடம் எது? மும்பை. எப்படி தமிழுக்கு என்ட்ரு ஆனீங்க? மும்பை ஃபிலிம்ல வந்து ஹிந்தி ஃபிலிம்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். பெரிய கம்பெனி, பெரிய ப்ரொடக்ஷன், எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன், ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷனாக இருந்தது. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக ஹிமாச்சல் பிரதேஷில் தான் நடக்கும். ஸோ ஒரு புது பொண்ணாக தேடுறாங்க அப்படின்னாங்க. இது ஃபர்ஸ்ட் பப்பா அம்மா வந்து வேண்டாம் முடியாது அப்படி இப்படின்னு. பட் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு ஆக்டிங் டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அம்மா தான் லெட் அஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னாங்க. ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போகும்போது அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. அம்மா பயந்துட்டாங்க அதை பார்த்துட்டு. நடுவில் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, தேவயானி பாரு, உனக்கு முடியலன்னா இப்போவே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாது, நம்ம அப்படியே மெல்லமாக நடந்து அப்படியே போயிடலாம். ஏன்னா நீ தோத்து போறதோ இல்லை நீ இதாகிறதோ என்னால் அதை பார்க்க முடியாது. ஷி வாஸ் லைக், நீ பண்ணா சரியா பண்ணணும், பட் நீ வந்து அங்கே நர்வஸ் ஆயிட்ட இல்லை இது கான்ஃபிடென்ஸ் உன்னோட லூஸ் ஆயிடுச்சுன்னா ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டேக் இட். அதனால இப்போவே டிசைட் பண்ண, இஃப் யூ வாண்ட் டு டூ இல்லைன்னா வீல் ஜஸ்ட் கோ ஃப்ரம் ஹியர். ஐ செட் டோன்ட் வரி அம்மா, பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அந்த எனக்கு ஃபுல்லாக அந்த மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த ஃபுல் காஸ்டியூம் எல்லாம் போட்டு அந்த ஸ்கார்ஃபு அந்த பெரிய ஸ்கர்ட்டு பிளவுஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த ஸ்டேர்ஸில் நடந்து வரும்போதே கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கீழே தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் செட் பண்ணியிருக்காங்க. As I came down on the steps, the producer, the director and all, they saw me like they were so beautifully I'm coming down and they were so happy seeing me, like everybody in smiles and கீழே வந்ததும் நான் ஆல்ரெடி ஒரு சாங் மேரே ஹாத்தோ மே நோ சூடியா ஸ்ரீதேவி மேமோட சாந்தினி பாட்டு அந்த பாட்டெல்லாம் ரிஹர்சல் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாட்டெல்லாம் ஆடி 2-3 வசனங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு ஆக்ட் பண்ண சொன்னாங்க. அண்ட் இமிடியட்லி நெக்ஸ்ட் டே தே டோல்ட் ஐ ஆம் இன் த ஃபில்ம். எல்லாமே முடிஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு, படம் ஃபர்ஸ்ட் காப்பியும் வந்துருச்சு. பட் இட் டிடன்ட் ரிலீஸ். சம் ப்ராப்ளம் இன் த ப்ரொடக்ஷன், சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், சம்திங். இது வரைக்கும் அந்த படம் வெளியில் வரல. அந்த படம் வெளியில வராதனால எனக்கு 2 years ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்துல போனேன். தமிழுக்கு எப்படி வந்தீங்க? தமிழ்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தொட்டாச்சினிங்கி.